ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட 22வது எபிசோட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சென்னு பாக்குறான், என்னதான் பேர் மாத்தி சொல்லியிருந்தாலும் நீயும் நானும் ரகசியமா மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இந்நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றது உனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கலாம். இந்த விஷயத்த நான் கையில எடுத்துக்கவா அப்படின்னு சென்னு கேக்குறான். ஏன் கையில எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கா. கல்யாணம் பேசுறதுக்காக வீட்டுக்கு ப்ரொபோசலோட வரேன் அப்படின்னு சென்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம், இப்பதானே நம்மளே பேச ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நான் கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு, ப்ளீஸ் வராதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. சரி ஓகே நீ சொல்லிட்டல, வரமாட்டேன் அப்படின்னு சென்னும் சொல்லிட்டு இருக்கான். நீங்க அரண்மனைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, மினிஸ்டர்ஸ்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இதுக்கும் மேல லேட் பண்ண வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜின்ஷா கிளம்பி போயிட்டு இருக்கா. சென்னுக்கு ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் லியாவோட வேலைக்கார பொண்ண 2 ஆன்டிஸ் புடிச்சு அப்படியே கடத்தி கூட்டு போறாங்க வீட்டுக்குள்ள. பார்த்தா அங்க ஜின்ஷாவோட வேலைக்கார பொண்ணு இருப்பால, அவதான் அந்த வேலையை பண்ணிருப்பா போல. இங்க இன்னும் அந்த பாட்டி லியாவை மண்டி போட வச்சு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. லியாவோட அம்மா அங்க வந்துடுறாங்க. ஏன்டி இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு லியாவையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவ பண்ணதானே தப்புன்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிக்க, அவ பண்ணது தப்பாவே இருக்கலாம், ஆனா சென்னதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. கல்யாணமே பண்ணிக்காம ஒரு செட்டப்பா வச்சிருந்தா கூட சென்னோட செட்டப்பு தானே, அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாருன்னா உங்க அப்பா சாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குடின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கத்த ஆரம்பிக்க, லியா கத்திட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் ஜின்ஷா பண்ணது கரெக்ட்னு சொல்ல வரீங்களா? நம்ம ஃபேமிலி விஷயத்துக்குள்ள சென்னா இருந்தாலும் தலையிட முடியாது, எப்படியாவது ஜின்ஷாக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா வேற, சும்மா இருடி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இன்னும் சீரியஸ் ஆக்காத, அப்புறமா நம்ம போய் பிரைவேட்டா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கும், சென்னுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு எனக்கே லைட்டா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பயந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஜின்ஷா அந்த வேலைக்கார பொண்ண தரன்னு இழுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. பாட்டி முன்னாடி நேரா போட்டுட்டு இருக்கா. ஆமா பாட்டி, நான் கூட உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேகமா ஜின்ஷா ஆரம்பிக்க, இங்க பாருமா, எனக்கு புரியுது உன் மேல வந்து தப்பான பழி விழுந்துருச்சு, அதுக்கு இவ காரணம் ஆயிட்டா, சும்மா நக்கலா பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், டைரக்டா விஷயத்துக்கு வரலாம் அப்படின்னு பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்ஷா அந்த வேலைக்கார பொண்ணு பாக்குறா. யார் செய்ய சொன்னா, உண்மைய சொல்லுன்னு சொல்ல லியா அந்த பொண்ண திட்ட ஆரம்பிக்கிறா. எங்க உண்மைய சொல்லு பாக்கலாம், நான் சொன்னேன் அப்படின்னு. ஜின்ஷா அதுக்குள்ள அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட, நான் கொஞ்சம் வராம இருந்திருந்தா இந்நேரம் ஒன்ன ஊரை விட்டு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க, சொல்றது கேளு, இப்ப அந்த பொண்ணு மட்டும் எஸ்கேப் பண்ணி விட்டுட்டு நீ மட்டும் மாட்ட போறியா, அவளே உனக்கு உண்மையா இல்ல, நீ அவளுக்கு நன்றியோட இருக்க போறியான்னு கேட்க, இல்ல நான் உண்மையை சொல்லிடுறேன், லியா தான் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க, அதுவும் கோவில் பக்கமா போய் எல்லார்கிட்டையும் பரப்பி விடுன்னு சொன்னாங்க, ஏன்னா அங்கதான் பெரிய குடும்பத்து பொண்ணுங்க எல்லாம் விலக்கேத்திட்டு இருப்பாங்க, அவங்க காதல விழுன்னு அவங்கதான் சொன்னாங்கன்னு சொல்ல, பாட்டி பாக்குறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி வேலையை பண்ணிருப்ப, இந்த பொண்ணுக்கு 20 அடி அடிச்சு இந்த வீட்டை விட்டு கணக்கு செட்டில் பண்ணி வெளியே அனுப்புங்கன்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு வெளியே சொன்ன பொண்ணுதான், சொல்ல வச்ச லியாக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு கேட்க, இவளுக்கும் 20 அடி, ஆனா கையில அடிக்க சொல்றேன், அது மட்டும் இல்லாம 3 நாள் நம்ம நினைவு மண்டபத்துல அதுல போய் மண்டி போட்டுக்கணும்னு சொல்ல, என் கேரக்டரையே ஸ்பாயில் பண்ண இந்த பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன தண்டனையா அப்படின்னு நம்ம ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள அவங்க அம்மா இதை விட பெரிய தண்டனையா போக போகுதுன்னு லியாவை இழுத்துட்டு போயிடுறாங்க. வேலைக்கார பொண்ணையும் வெளியே கூட்டு போறாங்க. பாட்டியும் ஜின்ஷாவும் மட்டும் நின்னுட்டு இருக்காங்க. ஜின்ஷாட்ட பாட்டி போயிட்டு, நான் சொல்றதை கேளுமா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு, இந்த 2வது பையனுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணையும் நம்ம என்ன பண்ண முடியும், நாளைக்கு அவளுக்கு ஏதாவது பெருசா தண்டனை கொடுத்துட்டோம்னு வெளியே தெரிஞ்சதுன்னா அவளை யாருமா கல்யாணம் பண்ணிக்குவா, பேர் கெட்டு போயிடாதா, அதுக்காகவாவது அவளுக்கு பெரிய தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, ஜின்ஷா என்ன அநியாயமா இருக்கு, நானும் தான் உங்க பையனோட பொண்ணுதான், எனக்கு மட்டும் இந்த மாதிரி மரியாதை எல்லாம் நீங்க பாக்கலன்னு சொல்ல, பாட்டி பாக்குறாங்க. நீ பண்ண வேலைக்கு உனக்கு மரியாதை வேற கொடுப்பாங்களா, அந்த பையன் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நீ கல்யாணம் பண்ணிப்பானது நினைச்சிட்டு இருக்கியா, சென்னு மாதிரி ஒரு பையனுக்கு நீ கால் தோசிக்குதான் சமம், என்னதான் உன்கிட்ட காசு பணம் இருந்தாலும் அதனால சென்னுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டு, இங்க பாரு, அந்த வாங்குதான் உன் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான், உனக்கும் அதை விட்டா வேற வழி இல்ல, ஒழுங்கா அந்த வாங்க கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருந்து போற வழிய பாரு, மான மரியாதையாவது மிச்சம் ஆகும்னு இந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. என்னாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா பேச ஆரம்பிக்கிறா. முடியாதா, இவளை கூட்டி போய் வெளியே கட்டி போடுங்க நம்ம ஸ்டோர் ரூம்ல, என்ன பண்றா நானும் பாத்துக்கிறேன், நாளைக்கு வாங்க வீட்ல இருந்து சம்மந்தம் பேச வர சொல்லுங்கன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்ஷாவோட வீட்ல அடுத்து வரிசையா பெட்டி பெட்டியா வண்டி வந்து நிக்க ஆரம்பிக்குது. வண்டில இருந்து யாரோ இறங்கி வராங்க. கொடை பொடிச்சிட்டு நேரா ஜின்ஷாவோட வீட்டுக்குள்ள சம்மந்தம் பேசுறதுக்காக நுழையிறாங்க. யாருன்னு எல்லாரும் பாத்துட்டு, ஒருவேளை சென்னுதான் வந்துட்டானான்னு பார்த்தா நம்ம கூரவங்க இருக்கான்ல அவன்தான். அத்தை பொண்ணுக்கு ஒரு பேர் கெட்டு போச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனே சம்மந்தம் பேசுறதுக்காக பெட்டி பெட்டியா சீதன் எடுத்துட்டு உள்ள வந்திருக்கான். நேரா அவன் உள்ள வந்துட்டு இருக்க, இங்க வந்து ஜின்ஷாவோட பாட்டிக்கும் விஷயம் தெரியுது, இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்றதுக்காக கூரவங்க வந்திருக்காரு அப்படின்னு. நீதான் வர சொன்னியா அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. நான் இல்லையே ஜின்ஷா சொல்றா. அதே மாதிரி சென்னு இது வர சொல்லிருப்பாரான்னு கேட்க, அவரும் வாய்ப்புலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா.
யாரு வர சொல்லிருப்பான்னு பாட்டி, அப்பயும் உனக்கு தண்டனை கொடுப்பேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பெட்டி பெட்டியா வந்து இறங்கி இருக்குன்னு வேலைக்கார பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி, வேற வழியே இல்ல, ஜின்ஷாக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்னு பாட்டி அவளை அங்கே விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு ஜின்ஷாட்ட என்ன நடக்குது இங்கன்னு கேட்க, என் பேர் கெட்டு போனது ஊர் வரைய காதுல விழுந்திருக்கும், சோ கூரங் இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பான் அப்படின்னு ஜின்ஷா அங்க இருந்து கிளம்புறா. கூரங் வந்தது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பயங்கரமா நிறைய கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். ஜின்ஷா வெளியே இருந்து லைட்டா ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. சீதனத்தோட லிஸ்ட் எல்லாம் கூட வந்திருக்கு. அதுல 20,000 தங்க கட்டி, 50,000 வெள்ளி கட்டின்னு வந்திருக்கு. எல்லாரும் காசுதான் கொடுப்பாங்க. என்னது கட்டி கட்டியா வந்திருக்குன்னு குடிச்ச காஃபிய கூட ஜின்ஷாவோட அப்பா கீழே துப்பிடுறாரு. பேசலாம் பேசலாம், சம்பந்தம் பேசலான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதெல்லாம் கொடுக்க பாட்டி அந்த கிஃப்ட பார்த்ததுமே பயங்கரமா பல்ல காட்டுறா. உட்காருப்பா உட்காருப்பா, இவ்வளவு டயர்டா இருப்ப, அந்த ஊர்ல இருந்து இங்க கிளம்பி வந்தது உனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும், போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலை 6 அமர பேசலாம்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே ட்ராக் மாற ஆரம்பிக்கிறா. இங்க அங்கிருந்து கூரோங் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூம்க்கு போயிட்டு இருக்கான். ஜின்ஷா அங்க நின்னுட்டு இருக்கா. டேய் நில்றா, என்னடா நடக்குது அப்படின்னு கேட்க பாட்டி வரைய விஷயம் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க பாட்டின்னு சொல்ல, அவங்கதான் உன்னை அனுப்புனாங்களா அப்படின்னு ஜின்ஷா கேக்குறா. பாட்டி அனுப்பல, அது நானா தான் வந்தேன். ஆனா என்ன, பாட்டி வெயிட் பண்ணுடா, மழை நிக்கட்டும், அதுக்கப்புறம் போலான்னு சொன்னாங்க. அவங்க பேச்ச நான் கேட்கவே இல்லையே. உனக்கு ஒரு பேர் இப்படி கெட்ட பேர் வந்துருச்சுன்னா நான் பாத்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? சத்தியமா முடியாது, நான் வந்தே தீருவேன் அப்படின்னு கூரோங் சொல்லிட்டு இருக்கான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அந்த வாங்க பத்தி விசாரிச்ச சரியான பொறுக்கியாமே, அவனெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஜின்ஷான்னு கூரோங் சொல்லிட்டு இருக்கான். ஜின்ஷா பாக்குறா. நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறா. அது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கும் தான் பிடிக்கும், ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க, கிட்டத்தட்ட பிரதர் சிஸ்டர் மாதிரி. லவ் பண்றதுனா எப்படி தெரியுமா இருக்கணும், நைட் அவங்கள நினைச்சு தூக்கமே வரக்கூடாது, அப்படியே உருண்டு புரண்டுட்டு இருக்கணும், அவங்களை நினைக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஹாப்பியா இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தங்க தாண்டா நம்ம லவ் பண்றோம்னு அர்த்தம். உனக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் போது நான் அவளை அண்ணியா ஏத்துட்டு ஹாப்பியா இருப்பேன், புரியுதா? காமெடி பண்ணிட்டு இருக்காத, இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து போயிடுறா. கூரோங் பாக்குறான். இவ்வளவுலாம் காதலுக்கு டெஃபினேஷன் சொல்லிட்டு இருக்கா, இந்த விஷயம் எல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் தனியா நின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் சென்னுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் போகுது. அவங்க மேனேஜர் கொடுக்கறாரு. தானிய கிடங்குல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த தானிய கிடங்குல கிட்டத்தட்ட 1,20,00,000 கிலோக்கும் மேல அரிசிக்கு பதிலா வெறும் உமி மட்டும் தான் வந்திருக்கான். அந்த நெல்லோட தோல் இருக்கும்ல, அது மட்டும் தான் வந்திருக்கான். ஒரு பொட்டு கூட அரிசி இல்லங்க. ஒரு மூட்டை இல்ல, 2 மூட்டை இல்ல, 1,20,00,000 மூட்டையில இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல பயங்கரமா சென்னை ஷாக் ஆயிடுறான். அது எல்லாமே ரிலீஃப் ஃபண்டுக்காக எந்த இடத்துல வறட்சி அதிகமா இருக்கோ அந்த மாநிலத்துக்கு போக இருந்தது. அங்க போறதுல யாரு இப்படி ஒரு முறைகேடு பண்ணுதுன்னு கேட்டுட்டு போய் கிரானரியில இருந்து ஆள் வர சொல்லுங்கன்னு சொல்ல ஒருத்தர் வராரு. எப்பவுமே ஷோகுன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு தாங்க கிரானரிய பாத்துக்குவாரு, அவரோட பொறுப்பு தான். பார்த்தா அவர் ரொம்ப நாளா வரவே இல்ல, அதுக்கு பதிலா இவர் தான் பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ட அந்த பையன் சென்னை கிட்ட சப்மிட் பண்றான். பார்த்தா அதுல நம்ம ஜின்ஷாவோட அப்பா தான் அந்த பொறுப்புல இருந்திருக்காரு. சென்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டே நம்ம ஜின்ஷாவை தலையெல்லாம் மூடி ரகசியமா நம்ம சென்னை அவனோட வீட்டுக்கு வர சொல்றான். ஜின்ஷாவும் பதறிட்டு வரா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ரகசியமா வர சொல்லிருக்கீங்கன்னு. யாரும் உங்க வீட்டுல உன்ன பாக்கல, முதல்ல உட்காரு, அவசரம் கிடையாது, பேசலாம் அப்படின்னு ஜின்ஷாவை உட்கார வைக்கிறான். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, ஒரு மாதிரி பதட்டமா இருக்குன்னு சொல்ல, இந்த அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு, அது மட்டும் இல்லாம உனக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு யாரோ வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, கூரோங் தான் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா. உனக்கு பிடிச்ச கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுன்னு சொல்லிட்டு அடுத்து சென்னு கொடுத்துட்டு இருக்கான். ஜின்ஷா அதையும் சாப்பிட்டு கூலா இருந்துட்டு இருக்கா. இல்ல, 1,20,00,000க்கும் மேல இருக்கிற மூட்டையில அரிசிக்கு பதிலா உமி இருந்திருக்கு, ரிலீஃப் ஃபண்டுக்கு போக வேண்டியதுன்னு சொல்ல ஜின்ஷா ஷாக் ஆயிடுறா. ஐயோ அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கம்ப்ளீட்டா என்னோட டிபார்ட்மெண்ட்க்கு கீழே இருக்குது, சோ அதுல ஏதாவது மிஸ்டேக்னா நான் பொறுப்பெடுத்துக்கணும்னு யாரு மாத்தி வச்சிருக்காங்களோ அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு, அதுக்கு நான் பிளேம் எடுத்துக்கலாம், ஆனா அதை பாத்துக்கிற பொறுப்பு உங்க அப்பா கிட்ட இருந்திருக்குன்னு சொல்ல, அப்பாட்டையா, அவர் தான் ஃப்ராட் வேலை பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. இல்ல, உங்க அப்பா அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது, ஒரு தடவை கூட பண்ணது கிடையாது. ஆனா அவரோட சீலை யாரோ ஃபோர்ஜரியா கிரியேட் பண்ணிட்டு அவங்க சீலை யூஸ் பண்ணிட்டு உங்க அப்பா மேல எல்லா பழியையும் போட்டிருக்காங்க, இதனால உன் குடும்பத்துக்கும் பயங்கரமான ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிட்டு இருக்கான். இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு ஜின்ஷா கேக்குறா. ஷுவான் ஃபன் இருக்கான்ல, ஏமால இருக்கிற கோவத்துல அவன் பண்ணிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த டீச்சர் பக்கத்துல உட்காந்துட்டு ஒருத்த கூட நக்கலா பாத்துட்டே இருந்தான்ல, அவனை பத்தி தான் இப்ப நம்ம சென்னை சொல்லிட்டு இருக்கான். அவர் இப்படி பண்ணிருக்காரா, அப்போ கண்டிப்பா அதுல உங்க டீச்சருக்கு சம்பந்தம் இருக்குமேன்னு சொல்ல, அதை பத்தி எனக்கு தெரியாது, தெரிஞ்சுட்டு ஒருவேளை இல்லாத மாதிரி நடிக்க கூட செய்யலாம், என்ன வேணா இருக்கலாம்,
ஆனா என்ன பொறுப்பெடுத்துக்கிட்டு என்ன இந்த பதவியில இருந்து விலக வைக்கிறதுக்காக இவங்க எந்த நிலைமைக்கும் வேணாலும் போவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ நீ என்ன பண்ற, அந்த ஷாங்ஷி இருக்குல்ல, அந்த ஊருக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மூட்டைகள் தான். அங்க உனக்கு பிசினஸ் டீலிங்கும் இருக்கு. அங்க உனக்கு இருக்கிற எல்லா பவரையும் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா நான் ஜெயிலுக்கு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அங்க போயிட்டா என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் உன்னை நம்பி இருக்கேன். நீ அங்க இருந்து என்ன கூட்டு வரதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல, ஜின்ஷா நான் ரெடியா இருக்கேன், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நேரா கிளம்பி வரா. அவங்க மேனேஜரை கூப்பிட்டு பேசுறா. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அரிசி மூட்டையை வாங்குங்க, எவ்வளவு காசு கூட போனாலும் பரவாயில்லன்னு சொல்ல, நீங்க சொன்னதால ஒரு 3 லட்சம் அரிசி மூட்டைய ஆல்ரெடி வாங்கியாச்சு மேடம், அந்த ஊர்ல இருந்தது அவ்வளவுதான்னு சொல்ல, இன்னும் பத்தாது, 1,20,00,000 எங்க இருக்கு, 3 லட்சம் எங்க இருக்கு, இன்னும் வாங்குங்க, அதிகமா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜின்ஷா சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏன் மேடம் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம், அது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல, பெரிய போராட்டமே வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நான் குடுக்கற காசு எடுத்துட்டு சங்ஷிக்கு போங்க, அரிசி மூட்டைய வாங்குங்கன்னு சொல்ல, இங்க இன்னொரு பக்கம் நம்ம சென்னோட ஆபீஸ்ல சீனியர் அங்க ஆபீசர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சென்னை சுத்து போட்டுறாங்க. என்னப்பா உன் டிபார்ட்மெண்ட்ல தான் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இது எவ்வளவு பெரிய ஊழல் தெரியுமா, அதுவும் இல்லாம இந்த முக்கியமான நேரத்துல பஞ்சம் வந்து அங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க நேரத்துல இனி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, சென்னு பாக்குறான். எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். அவனோட ரெசிக்னேஷன் லெட்டரை சப்மிட் பண்றான். ரெசிக்னேஷன் லெட்டர் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க, ஆனா எதுவும் தெரியாதுன்னு சொல்ற, உன்னை என்ன பண்றோம் பாரு அப்படின்னு அந்த பெரியவர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. உனக்கும் மேல இந்த பொறுப்புல நான் இங்க இருக்கேன், நீ தப்பு பண்ண அப்படின்னா அது டைரக்டா எனக்கு தான் வரும். நான் ரிட்டையர்ட் ஆக போற நேரத்துல உன்ன மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தால நான் பாதிக்கப்படணுமான்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. இவன் மேல அந்த பழிய போட்டான்ல, அந்த ஆளும் உள்ளதான் நிக்கிறான், கண்டுக்காத மாதிரி நின்னுட்டு இருக்கான் அந்த ஷுவான் போன். இங்க இன்னொரு பக்கம் ஈஷியனை காட்டுறாங்க. ஈஷியன் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஷாங்குன்னு ஒருத்தவன் மேல கடுப்புலயே எப்பவுமே இருப்பான்ல, அவன் வரான். இன்னைக்கு ஒரு முக்கியமான அரெஸ்ட், நான் தான் பண்ண வேண்டி இருந்தது ஒரே ஒரு ஆளை, ஆனா நான் சில பேரெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கேன், உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அரெஸ்ட் பண்ணும்போது, சோ நீ தான் இதை பண்ணுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் கொடுக்க, அதை பாக்குறான் ஈஷியன், ஷாக் ஆகுறான், வேலையை பாக்குறதுக்கு கிளம்பிடுறான். கமாண்டரா நம்ம ஜின்ஷாவோட வீட்டுக்கு வந்துடுறான். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கறதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பான். இந்த விஷயத்தை கேட்டுட்டு கூலா ஓடி வந்து ஜின்ஷா கிட்ட சொல்றா. ஜின்ஷாவும் வேகமா அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த இடத்துல நம்ம ஜின்ஷாவோட தம்பி ரானு, ஜின்ஷாவோட அப்பா, பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஈஷியனோட அக்கா இருப்பாங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டே அரெஸ்ட் ஆகுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. ஈஷியன் அங்க அப்படியே உட்காந்துட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஜின்ஷா அங்க வேகமா ஓடி வரா. ஈஷியனை என்னடா பண்ற அப்படின்னு பாத்துட்டு இந்த பக்கம் திரும்புறா. ரான் கிட்ட போயிட்டு, ரான் இங்க பாரு, இந்த கேஸ்ல உங்களை விசாரிக்கிறதுக்கு தான் கூட்டு போறாங்க, தண்டனை இன்னும் முடிவாகல, நீ பாத்து பத்திரமா இரு, நல்லா ரெஸ்ட் எடு, அங்க குடுக்கற சாப்பாட சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் கையில நிறைய காசு நோட்டு இருக்கும்ல, பேங்க் நோட்டு, அதெல்லாம் உள்ள வச்சு விட்டுறா. ராணும் அமைதியா வாங்கிக்கிறான். அடுத்து ஈஷியன் கிட்ட ஜின்ஷா பேசுறதுக்கு வரா. 2 பேர் தடுத்து நிறுத்துறாங்க. அவளை விடுங்க ஈஷியன் சொல்ல, ஜின்ஷா பக்கத்துல போறா. நீ கவலைப்படாத, நான் வந்து ஒருத்தங்களை தான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும், உங்க அப்பாவை மட்டும், ஆனா அந்த ஷாங்கிய மேல இருக்கிற வெறுப்பை காட்டுறதுக்காக எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டான், நான் ஜெயில ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்ல, சரி ஓகே நீயும் பார்த்து கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்றா. ஈஷியன் அங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள அவங்க அக்கா வராங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் மாமாடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, ஈஷியன் கண்டுக்காம அங்கிருந்து போயிட்டு இருக்கான். ஜின்ஷா பாக்குறா, அக்கா அவன் எல்லா ஏற்பாடையும் ஆல்ரெடி பண்ணிருக்கான், உங்க ஹஸ்பண்ட்க்கு எதுவும் ஆகாது, உங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்ல பாட்டி வந்துடுறாங்க. ஜின்ஷா நான் உன் மேல நிறைய தப்பு பண்ணிருக்கேம்மா, என்ன மன்னிச்சிரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் போயிட்டாங்கன்னு சொல்ல, பாட்டி பயப்படாதீங்க, இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா சென்னை கிட்ட போய் கேட்க முடியாது, ஏன்னா சென்னை அரெஸ்ட் ஆக போறாருன்னு சொல்ல பாட்டி பயந்து நடுங்குறாங்க. இருக்கிற அப்பாவோட அண்ணனோட எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுங்க, எல்லாத்தையும் நம்ம படிக்கணும், நமக்கு சாதகமா ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஜின்ஷாவ டீமோட எல்லா லேடிஸும் சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம சென்னுக்கு விசாரணை நடக்குது. எப்படி பிரச்சனை வந்துச்சு, ஏன் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிக்க, தெரியல சார் அப்படின்னு நம்ம சென்னு பொத்தாம் பொதுவா பதில் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு பதவியில இருந்து தூக்குனது மட்டும் இல்லாம இப்ப தண்டனையும் கொடுத்துடுறாங்க, ஜெயில் தண்டனையும். நம்ம சென்னு ஜெயிலுக்கு போயிடுறான். அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜின்ஷா கிட்ட கூரோங் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு நம்ம சென்னை ஜெயிலுக்கு போட்டாங்களான்னு சொல்ல, ஜின்ஷாக்கு இன்னும் பதட்டமா இருக்கு. இங்க அந்த சென்னோட மாஸ்டர் இருக்கான்ல, அந்த ஆளு அவரோட இன்னொரு ஸ்டூடெண்ட வச்சுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, எதிர்த்து கூட பேசலங்க, அவன் பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டான், அந்த அளவுக்கு பயந்து போயிருப்பான்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ பிளான் தெரிஞ்சுதான் அவன் எதிர்த்து எதுவும் பேசாம போயிருக்கான்னு டீச்சர் கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. என்ன பண்ண முடியும், ஆனா அவனாலலாம் திருப்பி வரவே முடியாது, பல கேஸ், ஃபோர்ஜரி கேஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் இந்த அரிசி காணாம போன விஷயம் மட்டும் வெளியே முழுசா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் பனால் ஆயிரும்னு சொல்லிட்டு நல்லா பல்ல காட்டிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம் ஒரு ஆள் உள்ள வந்துட்டு,
ஜின்ஷான்னு ஒரு பொண்ணு இந்த கூவை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவரோட பொண்ணா. அந்த பொண்ணு என் அப்பா மேல தப்பா பழி போட்டிருக்காங்க, அவரை காப்பாத்தணும்னு வந்து நிக்கிறான்னு சொல்ல அந்த பொண்ணா, சென்ன கூட அன்னைக்கு சண்டை போட்டாலே அந்த பொண்ணான்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.